என்னோட புது சைக்கிள் புது சைக்கிள். ஏய், அங்க பாத்தியா? அவன் புது சைக்கிள் ஓட்டுறான். நம்ம போய் ஒரு ரவுண்டு கேட்டு பாப்போமா? ஏய், நாங்களும் ஓட்டுறோம்ப்பா, எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பா. டேய், சைக்கிள் தள்ளுறதோட இருங்கடா, ஓட்டம்லாம் நினைக்காதீங்கடா. போங்கடா போங்கடா. என்னடா தம்பிகளா, என்ன ஆச்சு? ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க? ஒருத்தன் புதுசா சைக்கிள் வாங்கியிருந்தாமா, ஒரு ரவுண்டு குடுறானா குடுக்கலமா. சரி, இப்ப என்ன, உங்களுக்கு சைக்கிள் தானே வேணும், கவலைப்படாதீங்க. அம்மா அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன். ஏங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சைக்கிளா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, சரி, நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் நாளைக்கு. பிள்ளைகளா, அப்பா உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன், வந்து என்னன்னு பாருங்க. போப்பா, இது ரொம்ப சின்ன சைக்கிளா இருக்கு, அவ்வளவா நல்லாவே இல்லை, ஸ்டைலாவே இல்லை. ஏண்டா, உங்களுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டீங்களேடா. அந்த சைக்கிளுக்கு என்ன, நீங்க 2 பேர் சின்ன பிள்ளைங்க தானே, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சைக்கிள் தானே. அந்த சைக்கிள் வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அந்த சைக்கிள் வாங்க அவர் செங்கல் தூக்கி பெயிண்ட் அடிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாரு. ஆனா நீங்க பிடிக்கலன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்பா சாரிப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. ஐ, செம்மையா இருக்குல்ல இந்த சைக்கிளை ஓட்ட. பிள்ளைங்களான உங்களுக்கு மட்டும் அடுத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பேசும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதே மாதிரிதான் பெரியவங்களான பேரண்ட்ஸுக்கும், அவங்க அப்பா அதை பண்றாங்க நீங்க இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்க அம்மா அதை பண்றாங்க நீங்க இதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எவ்வளவோ சொல்லிட்டு போறீங்க. ஆனா ஒவ்வொரு பொருளும் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை செஞ்சு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? உங்ககிட்ட இல்லாதன்னு நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பாருங்க.